முதலில் இந்த தொகுதி பங்கீடு என்பது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரும் சிக்கலாக உருவெடுத்து வருகிறது போலதான் தெரிகிறது. என்றால் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 2 சீட்டுகளுக்கு மேல் கொடுக்க மாட்டோம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துவிட்டது. இதே போல கேரளா மற்றும் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை எம்பி தேர்தலிலும் எதிரொலித்தால் பாஜகவை இந்தியா கூட்டணியால் அதற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியுமா அந்த தேர்தலில்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது ஒரு பெரிய சிக்கல் தான், இல்லைங்கல. ஏன் அப்படின்னா அங்கங்க அந்தந்த தொகுதியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். ஒரே கட்சியில இருக்கக்கூடிய, அதாவது இருவேறு கட்சிகள் இருக்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த தொகுதியில வெற்றி பெற வாய்ப்புல சம வாய்ப்புல இருப்பாங்க. அப்போ அந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது வெறும் 2 சீட்டு 3 சீட்டு மட்டும் இல்ல, தொகுதி வாரியாக பங்கீடு செய்வதும் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஜனநாயகம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்குமான வாய்ப்பு ஜனநாயக முறைப்படி வரும்பொழுது இந்த சிக்கல்கள் இருக்கதான் இருக்கும். உண்மையில காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு மாநில கட்சிகள், இன்னைக்கு நீங்க செய்திகள் கேள்விப்பட்டிருக்கலாம், கெஜ்ரிவால் அவர்கள் மேல் கூட இடி நடவடிக்கை எடுக்க போவதாக அறிவிப்பு நம்ம பாக்குறோம் செய்திகள். மேடம், இது இடி நடவடிக்கை சொன்னதுனால கேட்கிறேன், இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கைகளால நீங்க இந்த மேற்கு வங்கத்தில் கூட அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடந்திருக்காங்க. இங்க தமிழகத்தில் ஒரு விவசாயிகளுக்கு அந்த அமலாக்கத்துறை சமன் அனுப்பி இருக்குது. அப்புறம் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீங்க கூறியது போல அந்த நெருக்கடி உருவாகிருக்கு. தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறை அரசியல் மயமாக்கப்படுவது இது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு படை போல அது செயல்படுவதாக ஒரு தோற்றம் இருக்குது. இது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா மேடம், எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல? இது எதிரொலிக்குமா, மக்களோட கணக்கீடுக்குள்ள எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது நிச்சயமற்றது. ஒரு அரசியல் பார்வையாளராக பார்க்கும்போது இடி தேர்தல்ல வருமா வராதான்னு. ஆனா இது இடி கண்டிப்பா மக்களை பாதிக்கும் அளவுக்கு இந்த விவசாயிகள் கேஸ்ல போயிருக்கு. ஒரு ஜாதியை குறிப்பிட்டு போகும் அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு போயிருக்க வேண்டாம். ஒரு மத்திய அலுவலகம், மத்திய அரசு பாஜக ஒரு செயலாளரோ யாரோ ஒருத்தர் சொல்றதுக்காக போனது அப்படிங்கிறது ஒரு நம்ம ஒரு நிறுவனம் மேல, நம்ம ஒரு நம்பிக்கை வைத்த மத்திய அரசு நிறுவனம் மேல இருக்கிற ஒரு கரும்புள்ளியா தான் நான் பாக்குறேன். நிஜமா அவங்க அதிகாரிகளையும் நான் பகடைக்காய்களா இவங்க உபயோகப்படுத்துறது ரொம்ப ஒரு பரிதாபியமான நிலைதான். ஏன்னா நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை எம்எல்ஏ பயன்படுத்துற மாதிரி இப்ப அமலாக்கத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் பயன்படுத்துதுன்னு விமர்சனம் கடுமையா வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தொடர்ச்சியாக இந்த ரைடு விமர்சனங்கள், சர்ச்சைகள், மேலும் அதுல ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை இதுவரை பல்வேறு இடங்கள். எல்லாருமே இந்த விசாரணை அளவுலேயே இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அதனால தான் கேட்கிறேன், இது தொடரலாமா? இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் ஒரு மத்திய அரசின் விசாரணை அமைப்பு மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி மற்றும் அந்த நம்பிக்கையற்ற தன்மை போவது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழிவகுக்குமா மேடம்? தேர்தல் வரை இந்த அடக்குமுறை தொடரும் தான் எனக்கு தோணுது. இது மட்டும் இடி மட்டும் இல்ல, எல்லாரோட வழக்குகளும் தூசு தட்டப்படும். எல்லாரோட எதிர் அரசியல் இருக்கிறவங்களோட வழக்குகள் தூசு தட்டப்பட்டு அங்க இருக்கிற நீதிபதிகளும் சாதகமான நீதிபதிகளாக மாற்றப்படுவார்கள். இடி ஒரு பக்கம், இந்த பக்கம் வழக்குகள் தட்டப்படுதல், இது தூசு தட்டப்படுதல், இந்த மாதிரியான அழுத்தம் மிக அதிக அளவில் இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு சர்வாதிகாரம் தான். இந்த ஜனநாயகம் அவங்க வெளியில பேசினாலும் 2024 அப்புறம் அரசியல் சட்டமைப்பு என்னெல்லாம் மாறும், இப்பயே ஐபிசி அப்படிங்கறதெல்லாம் மாறிடுச்சுங்கிறப்ப கண்டிப்பா நான் எப்போதும் ஒரே வார்த்தை தான், 2024 அப்புறம் நம்மளோட அரசியல் அமைப்பு எந்த இதுல இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியே சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது இந்த சமயத்துல மாநில கட்சிகளும் சரி தங்களோட மாநிலத்தை காப்பாற்ற வேண்டும், அதாவது மாநில உரிமைகளை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியோடு ரொம்ப இணக்கமான விஷயமா போகணும். இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு, தொகுதி பங்கீடுல சிக்கல் இருக்கு. ஏன் ஒரே கட்சியில ஒரே தொகுதியில பங்கீடு பண்றது சிக்கல்கள் இருக்கு. நாங்க 2 பேர் போட்டி போடுவாங்க, 10 பேர் அதுக்கு மனு போடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாரும் இணங்கி போக வேண்டிய அவசியத்திலும் நிர்பந்தத்திலும் இருக்கிறோம். அதுதான் நான் பார்க்க வேண்டிய பார்வை. காங்கிரஸ் இணங்கி போகுதா, டிஎம்சி இணங்கி போகுதா, இல்ல நிதிஷ்குமார் அவர்கள் இணங்கி போறாங்களா, டிஎம்கே இணங்கி போகுதா அப்படிங்கிறது, கம்யூனிஸ்ட் போறாங்களாங்கிறது இங்க கேள்வியே கிடையாது. ஆனால் ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்துல நம்ம ஒற்றுமை இல்லைன்னா மாநில கட்சிகளோட சுயாட்சி, இல்ல மாநில கட்சிகளோட உரிமை அப்படிங்கிறது அடுத்த 2024 அப்புறம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னா நம்மளே தெரியும், மாநில கட்சிகளை தங்களோட கைக்குள் போட்டுக்கிட்டு அந்த கட்சிகளை எந்த அளவுக்கு அழிச்சுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒவ்வொரு மாநில கட்சிகளையும் விலைக்கு வாங்கி அந்த மாநிலத்தை காலூன்றி
அவர்கள் உள்ள வந்ததுதான் நடந்தது. இது மகாராஷ்டிரால நடந்தது, தமிழ்நாடுல நடந்தது, எல்லா மாநிலத்திலயும் நடந்தது. ஏன்னா இவங்க மாநில கட்சிகளோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதே அந்த மாநிலத்துல பாஜக வளர்க்கறதுக்காக தானே தவிர அந்த கட்சிகளை கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்காக இல்ல. சோ எந்த கட்சிகள் அந்த பக்கம் போனாலும் சரி, இல்ல சுயேட்சையாக இருந்தாலும் சரி, அதற்கான ஆபத்து இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா உணரணும்.